ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். நியூ இயர் ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் பண்ண போகிறேன். தீபாவளிக்கு வாங்கின குலோப் ஜாமுன் வந்து பேக்கெட் அப்படியே இருந்துச்சு, பண்ணவே இல்லை. சரி, பையன் வந்து 2-3 நாளாக கேட்டுட்ருக்கான். நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகுது, இன்றைக்காவது பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுனால ரெடி பண்ண போகிறேன். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பண்ணிடலாம், ஏன்னா அம்மா வீட்டுக்கும் சேர்த்து அவங்க பசங்களுக்கும் குலோப் ஜாமுன்னா பிடிக்கும். ஒரு பேக்கெட்டு வந்து நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு மட்டும்னா சீக்கிரம் அது இருக்காது, பூசணம் பூத்துரும். சரி, இப்போ 2 வீட்டுக்கு சேர்த்து பசங்க நல்லா சாப்பிடுவாங்கங்கிறதுனால பண்ணியாச்சு. நல்லா அந்த கட்டையெல்லாம் எடுத்து விட்டுட்டு பிசைய போகிறேன். எப்போவுமே தண்ணி ஊற்றி பிசையவங்க வந்து அப்படியே ஊற்றிடாதீங்க, சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி தெளிச்சுட்டு பிசைங்க. நான் 2 தடவை தெளிச்சிருக்கேன். இதை வச்சு ஃபுல் மாவு பிசைஞ்சிட்டேன். நார்மலாக வந்து எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப நாளாக வராமலே இருந்தது. பிசைவேன், உருட்டுவேன், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஒன்றா கலந்து மாவு மாதிரி ஆயிரும். இப்போ தான் கொஞ்ச நாளாக கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டுருக்கு. அது ஏன்னு எனக்கே தெரியல, சரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி தடவி நல்லா இன்னொரு தடவை அழுத்தி பிசைஞ்சு மூடி வச்சுட்டேன். ஜீரா ரெடி பண்ணிவிட்டு உருட்டிக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலும் அது வந்து பிஞ்சு போயிடும். கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு பேக்கெட்டு குலோப் ஜாமுன் மிக்ஸுக்கு 700 கிராம் சீனி, அதே எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஏலக்காய் தூள் போடுவேன், பட் இந்த தடவை வந்து குலோப் ஜாமுன் பேக்கெட்லேயே ஏலக்காய் தூள் சேர்த்துருந்தாங்க. எடுத்து கட் பண்ண போடும் போதே வாசனை வந்தது, அதனால் நான் ஏலக்காய் சேர்த்துக்கல. எங்கள் அம்மாலாம் ஜீராவில் வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, நான் எதுவும் சேர்க்க மாட்டேன், வெறுமனை தான் வைப்பேன். நீங்கள் யாராவது ஃபுட் கலர் சேர்ப்பீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜீரா கரையிறதுக்குள்ளே உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் அழுத்தி உருட்டிக்குவோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, ரொம்ப லேசாக உருட்டிக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு பொரிக்க போகிறோம். பொரிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில், ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா வெளியில் ஃபுல்லாக கருகிரும், உள்ளே வேகவே வேகாது. நிறைய தடவை நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா திருத்திக்கிட்டு தான் இப்போ குலோப் ஜாமுன் ஒழுங்காக வருது. சிம்மில் வச்சுட்டு பொரிச்சாச்சு. நீங்கள் என்ன தான் நிறைய எண்ணெய் ஊற்றி இடம் இருந்தாலும் ஒரே தடவையில் எல்லாத்தையும் போட்டு வேலையை முடிச்சிடலான்னு நினைக்காதீங்க. 2 செட்டாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். திருப்பி போடும் போதும் உடையாமல் வரும். நான் 2 செட்டாக தான் போட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு வெயிட் பண்ணலாம். டக்குன்னு திருப்பி போடாதீங்க, லைட்டாக எடுத்து பாருங்கள். அது வெளியே வரும்போது திருப்பி போடுங்கன்னா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது எல்லா சைடும் ஒரே ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி வர்ற வரைக்கும் திருப்பி விட்டுட்டே இருங்க. முக்கியமாக சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரில் வரும்போது எடுத்துடலாம். கொஞ்சம் சலசலப்பு அடங்கிருச்சு. எடுத்து சில பேர் வந்து எண்ணெய் சட்டியில் வடிய விடுவாங்க, நான் டேரெக்டாக ஜீராலே போட்டுருவேன். சூடாக போடும்போது இன்னும் நல்லா ஜீரா வந்து உள்ளே போய் நல்லாயிருக்கும். எதுக்கு இவ்வளோ ஜீரான்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் வந்து அது வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும்போது ஃபுல் ஜீராவையும் குடிச்சிடும். நீங்கள் ஜீரா கம்மியாக வச்சிங்க அப்படின்னா அது மாவு மாதிரி கொலன்னு ஆயிரும். அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜீரா வச்சாலும் பரவாயில்ல. அது வந்து விரிய உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். செகண்ட் ரவுண்டில் முடிஞ்சிருச்சு, ஒரேடியாக போட்டாச்சு. கொஞ்சம் பெருசாக உருட்டிட்டேன். இன்னும் சின்னதாக உருட்டினா நிறைய உருண்டை வந்திருக்கும். ஒரு 18-19 இருந்துச்சு. நான் வந்து ஒரு 2 மணிக்கு போட்டு வச்சேன். லஞ்ச் முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால மூடி வச்சாச்சு. ஒரு 2:30 3 o'clock லஞ்ச் முடிச்சுட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வெறும் குலோப் ஜாமுன் தான் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது, ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ்கிரீம் இருக்கிறது. எங்கள் அண்ணனுக்கு வந்து எப்போவுமே ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுன் பிடிக்கும், அதையே போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. பட்டர்ஸ்காட்ச் தான் இருந்துச்சு, சரி ஏதோ ஒன்று அப்படின்ட்டு அதே ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஜீராவோடு போட்டிருந்தேன், அப்புறம் ஜீரா ஃபுல்லாக வடிகட்டிட்டு 1 ஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் அது மேலே வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நியூ இயர் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. கொஞ்சம் சூடாக இருந்ததுனால ஐஸ்கிரீம் வச்சோன்னே அப்படியே உருக ஆரம்பிச்சிது. அதோட டேஸ்ட்டு, இனிப்பு எல்லாமே பதம் இந்த தடவை ரொம்ப கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் இந்த நியூ இயர்க்கு என்ன ஸ்வீட் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.